தொடுவாடு வாழ் கிராம மக்களே, வருகிற ஏப்ரல் 23 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவசாய சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன். இங்கே தொடர்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் போதைப் பொருளாலும் கஞ்சா சாராயத்தாலும் சீர்கெட்டு இளமை காலத்திலேயே தங்கள் இளமையை துளைத்து விடுகிறார்கள். தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு கல்லை போட்டுக்கொண்டு மண்டையை உடைத்து செத்ததெல்லாம் நாம் பார்த்துருவோம். தொடர்ச்சியாக நமது மக்கள் சாராய கடையை மூட வேண்டும், சாராய கடையை மூட வேண்டும் என்று சொல்கிறீர்களே தவிர, சாராய கம்பெனி வைத்திருப்பவனுக்கு வாக்கு செலுத்தி எப்படி சாராய கடையை மூடுவது? கம்பெனி நடத்துறவன் எப்படி கடையை மூடுவான் என்கிற சிந்தனையற்ற மக்களாக நாம் நிற்கிறோம். 500க்கும் 1000க்கும் ஓட்டை போட்டுவிட்டு 15 ஆண்டு காலமாக இந்த நிலத்திலே நாங்கள் தனித்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் திமுக விட்ட அதிமுக, அதிமுக விட்ட திமுக, இந்த 2 கட்சியை தவிர கட்சியே இல்ல. இதனாலதான் எங்க மக்கள் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் என்று சொன்னபோது இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த களத்திலே 2016 தொடங்கி 26 வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டிடுறோம். இத்தனை தேர்தல்களிலும் மக்களுக்கு காசு கொடுக்காமல், ₹1 காசு கொடுக்காமல் 36 லட்சம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கிறீர்கள். இந்த 26 சட்டமன்ற தேர்தல் ஒரு வெற்றி தேர்தலாக இருக்க வேண்டும் என்றால் எமது மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். மறுபடியும் 7வது முறை ஆட்சிக்கு வர துடிக்கிற திமுக 6 முறை என்ன செய்தது என்ற கேள்வியை என் மக்கள் எழுப்பணும். நல்ல சாலை போட தெரியல, தேர்தலுக்கு நல்லதா போட தெரியல, நல்ல கல்வியை இலவசமா கொடுக்க தெரியல. இதே நேரத்தில் 5000 6000 நமக்கு இலவசமா கொடுக்கிற இந்த ஆட்சியாளர்கள் கல்வியை ஏன் இலவசமாக கொடுக்கல? நம்ம எம்எல்ஏ பிஜி ராஜேந்திரன் அவர்கள் கல்லூரி வச்சிருக்காரு. ஆனா இங்க ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்ல. ஏன்? அரசு கலைக்கல்லூரி வந்தா அவரோட காலேஜில் ஆள் இருக்க மாட்டாங்க. அத்தனை எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தங்களுக்கான கல்லூரிகளை நடத்துகிறார்கள். அதனால்தான் கல்வியை காசாக்கிட்டான். இலவசம் இலவசம் இலவசம், 1000 2000 5000 இலவசம். இலவசம் எத்தனை நாளைக்கு உதவும்? ஒரு வாரத்துக்கு உதவுமா? வாழ்க்கைக்கு உதவுகிற மருத்துவத்தையும் நமது பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வியையும் இலவசமாக கேளுங்க. எந்த அரசும் கொடுக்காது, இந்த திமுக அதிமுக கொடுக்காது. யாரு கொடுப்பா? உங்க பசங்க. நாங்க தான் கொடுப்போம். ஏன்? எங்களுக்கு கிடைக்காத கல்வி, எங்களுக்கு மறுக்கப்பட்ட மருத்துவம் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். அதனாலதான் உரிமையோடு மக்களிடத்தில் கேட்கிறோம். பெண்களுக்கான விடுதலையை நாங்கள் தான் சாதித்தோம். பெண் விடுதலைனா திமுக தான், திராவிட கட்சி தான், பெரியார் தான் பேசுற இவர்கள் தங்கள் கட்சியில 20 பேர் கூட பெண்களுக்கு சீட்டு தரல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 117 பெண்களுக்கு சரிசமமாக 50% வாய்ப்பை கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 117 பெண்கள் இந்த முறை தேர்தலில் போட்டிடுறாங்க. எங்க கட்சி நாங்க கொடுத்துட்டோம். இதே ஆட்சி அதிகாரத்தில் அரசியல்ல எல்லாவற்றிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வேண்டும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தாதான் முடியும். மறுபடியும் இவங்களுக்கே ஓட்ட போட்டு இது வரல அது